லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் பணக்கார தொகுதி என்று அறியப்படுகிற லால்குடி சட்டமன்ற தொகுதியில் லீமாரோஸ் நிற்பதால் அது பணக்கார தொகுதி. உண்மையாகவே லால்குடி தொகுதியில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக காரங்களுக்கு சீட்டு கொடுத்திருக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்பாளர் தேர்வில் கோட்டை விட்டு விட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்து மட்டுமல்ல, அது பொதுவானவருடைய கருத்து. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் லீமாரோஸ் கிட்ட சொன்னது என்னன்னா, 9 தொகுதிக்கு நீங்க தான் செலவு பார்த்தாகணும். சரி, 9 தொகுதிக்கு பணம் கொடுத்தாங்களா? ஓரளவு கொடுத்தாங்க. ஆனால் சொந்த தொகுதியில இவங்களால ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதா? அங்கு போட்டி யாருக்கும் போட்டியாக இருக்கிறது? தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிற ஒரு நிலைமை உருவாயிருச்சா? இல்ல லீமாரோஸ் 2வது இடத்துல இருக்காங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. இன்னும் சொல்ல போனா, தமிழ்நாட்டிலே மிகவும் குழப்பமான தொகுதி அதுதான். ஒண்ணு லீமாரோஸ் பணம் கொடுக்குறாங்க. லீமாரோஸ் 25,000க்கு டோக்கன் கொடுக்குறாங்க. அவங்கள ஜெயிக்க வைக்கணும்னு ஒரு தரப்பு, ஒரு ஏழை எளிய மக்கள் நினைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, நேரு நகர்ப்புற வளர்ச்சித்துறையில நிறைய சம்பாரிச்சிருக்காரு. மகேஷ் கல்வித்துறையில நிறைய முதன்மை இடத்துல இருந்துகிட்டு அவரும் வருமானம் ஒன்றும் பார்க்காத ஆள் கிடையாது. மகேஷுக்கு வந்து சொந்த ஊர் அன்பிலு. அன்பிலு லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருக்கு. அப்ப லால்குடி தொகுதிக்கு அன்பிலுக்கு பக்கத்துல உள்ள கிராமங்களுக்கோ கோடி கோடியா செஞ்சிருக்கணும். ஒன்றும் செய்யல. அவர் அன்பில்ங்கிற அடையாளத்தோட திருவெரும்பூர்ல நிக்கிறாரு. ஆனா அன்பில்ங்கிற அடையாளத்தோட லால்குடியில தில்லா நின்றாருன்னா அவர் தில்லான வேட்பாளர்னு நம்மளும் சொல்லுவோம், நீங்களும் சொல்லுவீங்க. அதுக்கு வாய்ப்பு இல்ல. தொகுதி மாறி நிக்கிறாரு. ஆனா அன்பில்ங்கிற அடையாளத்தோட நிக்கிறாரு. ஆனா லால்குடி சட்டமன்ற தொகுதி எந்த வகையிலையும் முன்னேறாத ஒரு நிலைமைக்கு இருக்கிறதுக்கான காரணம், சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏவை சுதந்திரமா நேரு வந்து செயல்பட விடல அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. ஆனா சவுந்தரபாண்டியனுக்கு இந்த தடவை சீட்டு கிடைச்சிருந்தா நிச்சயமாக லால்குடி சட்டமன்ற தொகுதியில லீமாரோஸ் டோக்கன் 1 லட்சம் ரூபாய் டோக்கன் கொடுத்தாலும் நிச்சயமா ஒரு 40,000 ஓட்டு வித்தியாசத்துல 50,000 ஓட்டு வித்தியாசத்துல சவுந்தரபாண்டியன் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைமையை தான் ஏற்படுத்துவார். ஏன்னா அவருடைய தாக்கம் அப்படி இருக்கும். ஸ்கூட்டர் எடுப்பார், அப்படியே பகல போய் பார்ப்பாரு. எல்லா விசேஷங்களுக்கும் தவறாமல் கலந்து கொள்வார். கலந்து கொள்ள முடியவில்லைன்னா மறுநாள் போவார். அப்படி ஒரு நிலை. எப்படி திருவரங்க எம்எல்ஏ அண்ணன் பழனியாண்டி அவர்களுடைய செயல்பாடு சிறப்பா இருந்துச்சோ, துறையூர் ஸ்டாலின்குமார் எம்எல்ஏவோட செயல்பாடு சிறப்பா இருந்துச்சோ, அதுபோல சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ செயல்பாடும் எந்த வகையிலையும் குறைச்சல் இல்லை. அப்ப அதுக்கு மாற்றா லால்குடி தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிக்காரவங்களை யாராவது நீ பார்த்துருக்கணும். முத்திரை சமுதாயத்துல எஸ்.எம். பாலன், உடையார்ல வந்து இருப்பாங்க. கடலூர்ல வந்து தர்மதுரை இருக்காரு, சூப்பர் நடேசன் இருக்காரு, தென்னகுளம் சிவகுமார் இருக்காரு, இன்னும் பல பேர் இருக்காங்க. இப்ப அவங்கள யாருக்காவது ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம். இப்ப தலைமை 10 கோடி ரூபாய் பணம் கொடுக்குது. அந்த பணம் தலைமையோட பணமா? தலைமையோட பணமா இருந்தா நிச்சயமா கட்சிக்காரவங்களை நிப்பாட்டிருக்கும். இது லீமாரோஸோட பணமாச்சே. அப்ப தலைமை செய்கிற பல்வேறு தவறுகளால் பல தொகுதிகளை அதிமுக இழக்கக்கூடிய நிலைமை. அதிமுகல சொல்லி அடிச்சது மாதிரி 7 தொகுதி அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருந்துச்சுன்னு ஆரம்பத்திலேயே நம்ம சொல்றோம். ஆனா அதை கைப்பற்றணும்னா அதிமுகவுக்கு எதிரி திமுக கிடையாது. அதிமுகவுக்கு எதிரி அதிமுகவே தான். அதிமுக இருக்கக்கூடிய திருச்சி கிழக்கு தொகுதியில ஏர்போர்ட் பகுதி, இன்னும் வந்து என்ன யாரோ ஒருத்தர் சொல்றாங்களே, கள்ளிப்புல்லாவை யாரோ ஒருத்தர், இவங்கெல்லாம் பணத்தை வந்து எடுத்துக்கிட்டதாகவும் மறுபடியும் பணத்தை ரெக்கவரி பண்ணதாகவும் சொல்றாங்க. அதுபோல மண்ணச்சநல்லூர் தொகுதியில வாலாற்றம்னு செய்தி போட்டா கோபம், ரோஷம் ரொம்ப அதிகமா வந்துருது. பெரிய ரோஷக்கார புலிக. கதிரவன்ட்ட எம்எல்ஏட்ட வாலாட்டிக்கிட்டு இருந்த நீங்கெல்லாம் எனக்கு நீங்க வந்து பேசுறீங்க. நான் 20 வருஷத்துக்கு மேல பத்திரிகை துறையில இருக்கேன். ஏன்னா நான் வந்து யாருக்கிட்டையும் தேவையில்லாம இது பண்ண மாட்டேன். உண்மை செய்தியை ஊருக்குள்ள அமலப்படுத்தும். லால்குடி மண்ணச்சநல்லூர்ல வந்து மாற்றம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருந்தும் இன்னும் ஒரு 10 கோடி ரூபா ஆர்வி பரதன் செலவு பண்ணியிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. இன்னமும் ரிசல்ட் எப்படின்றது அப்பாற்பட்ட விஷயம். அது மொத்தமா ஒரு அலை வருது இல்ல, அதிமுகங்கிற அலை. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் இருக்கிற வெங்காங்குடிங்கிற பகுதியில
திமுக காரவங்கள்ட்ட ஓட்டுக்கு ரூ. 1500 பணம் வாங்கிட்டு எல்லாம் விசிலுக்கு குத்தி விட்டானுவோம். சோலி முடிஞ்சு போச்சு. ஆனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. தமிழ்நாடு முழுக்க திமுக பணம் விசில் பக்கத்துக்கு போயிருச்சு. அதாவது சீமான் இதுக்கு முன்னாடி சொன்னாரு, "பணத்த வாங்கிக்கங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு." அப்பல்லாம் கேட்கல. விஜயகாந்த் சொன்னாரு, "பணத்த வாங்கிக்கங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு." அப்பல்லாம் கேட்கல. இவரு இவரு சொன்னோனையும், விஜய் சொன்னோனையும் பணத்த வாங்கிட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனா கரூர்ல 92, தமிழ்நாடு முழுக்க 84 அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால நம்ப முடியலங்க. மக்கள் தொகை எண்ணிக்கை அப்படிங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தவர்கள் காலகட்டத்தை கூட இப்படி ஓட்டு சதவீதம் எகிர்னதில்ல. இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நலமோடு வாழணுமா, சுகமோடு வாழணுமா, துன்பத்தோடு வாழணுமா, துயரத்தோடு வாழணுமாங்கிறத முடிவு பண்றது மொத்தமே 13 பேர் தான். புரிந்தவர்களுக்கு புரியும், புரியாதவர்கள் புரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். விளக்கமா நம்மளால இதுல சொல்ல இயலவில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, எலுமினாட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த 13 பேர் தான். ஒவ்வொரு நோயும் ஒரு காய்ச்சலும் வரும். ஆனா காய்ச்சலுக்கு பேர் மாறும். ஆனா மருந்துல சிறு மாற்றங்கள் கூட இருக்காத அளவுக்கு பெயர் மாற்றம் மட்டும் இருக்கும் அந்த மருந்துல. அப்படி ஒரு கொரோனா, சிக்கன் குனியா, கால்ரா என்று சொல்வார்கள். ஆனா எல்லாமே ஒரே காய்ச்சல் தான். தலைவலிக்கு ஒரே மருந்து குடுக்குறாங்கல்ல. என்ன? அதுல கால் வலியும் சரியா போகும். மொத்தத்துல வலி மாத்திரை. ஆன்டிபயாட்டிக்ன்னு சொல்லுவாங்க. அதுபோல இந்த நாட்டுல இந்த நோய மாற்றி சொல்லி, அதுக்கு ஒரு பெயர் வச்சு, அதுக்கு ஒரு மருந்து தயாரிக்கக்கூடிய நிலைமை நம்மள இந்த நாட்டு மக்களை இயக்கக்கூடியது 13 பேர் எலுமினாட்டி. அந்த 13 பேர் எலுமினாட்டி யாருங்கிறத இந்த உலகத்துல இதுவரையிலும் யாரும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விஞ்ஞானி வாங்கடான்னா ஒரு பயனும் இல்ல. நான் சொல்றேன், இப்படி அபரிவிதமான வாக்கு வங்கிகள் ஏறி இருக்கிறதுக்கான காரணம், ஏதோ இவிஎம்ல நடந்திருக்கு. ஆனா நடக்காத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை பாஜக உருவாக்கி இருக்கு. விஜய போய் ஐஏஎஸ் அதிகாரிகள் சந்திக்கிறதா சொல்றாங்க. அப்ப எப்படியெல்லாம் ஒரு மாயையை, ஒரு பிரம்மையை, ஒரு அபரிவிதமான ஒரு சூழ்நிலையை பாஜக ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஆரம்பத்துல இருந்து நான் சொல்றேன், பாஜக இந்த நாட்டினுடைய நாசக்கார அத்தனை வேலைகளையும் செய்யும். பாஜக நினைத்தால் பெட்ரோல் விலையை 65 ரூபாய்க்கு கொண்டு வர முடியும். பிற நாடுகள்ல 65 ரூபா தான். ஆனா தமிழ்நாட்டில ஏன் 100 ரூபாய்க்கு மேல விக்குது? இந்த நாட்டு மக்களையும் இந்த நாட்டையும் சேதப்படுத்துகிற போக்குகளை இந்த எலுமினாட்டி பெரும் முதலாளிகள் 13 பேர் நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எலுமினாட்டின்னு நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க. 13 பேர் தான் இந்த நாட்டை அதிர வைக்கணுமா, சரியா இருக்கணுமா, கலகலப்பா இருக்கணுமா, அல்லது கலகத்தை உண்டு பண்ணணுமா, எந்த நோயை எப்படி புதுவிதமான நோயின்னு சொல்லி அதுக்கு ஒரு மருந்து தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் பண்றது எலுமினாட்டி. அந்த எலுமினாட்டில ஒண்ணு ஆர்எஸ்எஸ். அதனால பல விஷயங்கள் தெரியும். ஆனா சொல்ல முடியாத நிலைமை. எலுமினாட்டின்னு யூடியூப்ல போட்டு பாருங்க. 13 பேர் தான் இந்த நாட்டை ஆள்கிறார்கள். தமிழ்நாட்டை ஆட்சி பண்றது எடப்பாடி பழனிசாமியோ, ஸ்டாலின் ஐயா அவர்களோ அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த நாட்டை பல்வேறு நிலைகளில் ஆள்வது எம்பெருமான் முருகன் தான். ஆனா அதற்கு மாறாக இந்த எலுமினாட்டி உலகத்தை எல்லாம் ஆளக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு 13 பேர். அந்த 13 பேர் தான் நோய்க்கு மாத்தி சொல்லி, மருந்து சொல்லி, நோய்க்கு பெயர் மாற்றி, மருந்துக்கு உருவத்தை மட்டும் மாற்றி, கலரை மாற்றி, அதை விற்பனை செய்து இந்த நாட்டு மக்களை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக லால்குடி சட்டமன்ற தொகுதியில லீமா ரோஸ் பணக்கார தொகுதி, மண்ணச்சோழல் சட்டமன்ற தொகுதியில பணக்கார தொகுதி. இங்க இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். நேரு 4 பேர்த்த பழி வாங்கிட்டாரு. இப்படிலாம் நம்ம அரசியல் விமர்சனங்கள் பண்ணாலும் தமிழ்நாடு முழுவதுமாக 92%, 84%, 85% ஓட்டு வங்கிகள் வருவதற்கான மாயைகளை ஏற்படுத்தி விஜய்ங்கிற ஒருத்தரை கொண்டு திருநெல்வேலிக்கு பிரச்சாரத்துக்கு வரும்போது 10 மாவட்டத்தில் உள்ளவங்களை ஒரே மாவட்டத்துக்கு அப்படிலாம் ஒரு மாயையை ஏற்படுத்தி இந்த எலுமினாட்டிகள் இவிஎம் மிஷின்ல கை வச்சு ஏதோ ஒரு வேலைகளை செய்ததின் காரணமாக ஐஏஎஸ் அதிகாரிகள் விஜயை போய் சந்திக்கிறாங்க அப்படின்னா இங்கு பீகார்ல போல ஏதோ ஒரு நிலையை உருவாக்க போகிறார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. இந்த நாட்டு மக்கள் இந்த 13 எலுமினாட்டிகள் இன்னும் என்னென்னவெல்லாம் செய்ய போகிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கும்போது தான் நமக்கு வேதனையா இருக்கு. அடுத்தடுத்த செய்தியில பார்ப்போம். நன்றி, வணக்கம்.